ஹாய் விவர்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் கடை பருப்பை வச்சு மொறுன்னு செம்ம டேஸ்டான டீ கடையில் செய்கிற வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாங்க. இருக்கிற கிளைமேட்டுக்கு இந்த வடையை செஞ்சு சாப்பிட்டு மட்டும் பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பாத்திரத்தில் ரேஷன் கடை பருப்பு இருந்ததுன்னா நம்ம ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க. 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்கு தேவையான மிளகாயை 3/4 ஸ்டேஜுக்கு அரைச்சிக்கலாங்க. கூடவே அரை மணி நேரம் ஊற வச்ச நம்ம ரேஷன் கடை பருப்பையும் சேர்த்திக்கலாங்க. இந்த பருப்பு கூட இஞ்சி துண்டுக்குள்ளே வெட்டி உள்ளே சேர்த்திக்கலாங்க. இதை 75% அரைச்சிக்கலாங்க. மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். அரைச்சி அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இது கூட பெரிய வெங்காயத்தை பீஸாக கட் பண்ணி பொடியாக நறுக்கி உள்ளே போட்டுக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கலாங்க. இது கூட நம்ம விருப்பப்பட்டால் முருங்கை இலை சேர்த்திக்கலாங்க. முருங்கை இலை சேர்த்தாமையும் செய்யலாம். கூடவே சோம்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. இது அப்படியே எல்லாத்தையும் கலவை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள், இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கிட்டு இருக்கோம். கூடவே உப்பு சேர்த்திக்கலாங்க. கூடவே சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ கடாயில் கடலெண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு எடுத்து வடை மாதிரி தட்டி உள்ளே சேர்த்திக்கலாங்க. ஒவ்வொன்றா அந்த சைடில் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் எண்ணெய் படாது. பாருங்கள், இந்த நேரத்தில் வடையை திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், பொன்னிறமாக வெந்துட்டுருக்கு. பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இந்த வடை வந்து ரெடி. நம்ம ரேஷன் கடை பருப்பை வச்சு ஈஸியாக நம்ம இந்த வடையை செஞ்சுருக்கோம். நல்லா மொறுன்னு செம்ம டேஸ்ட்டாக வெந்து வந்திருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கு வீட்லேயே ஈவினிங் ஸ்நாக்ஸாக அதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சாப்பிட்றக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபைனலாக வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.